கரூரில் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி பிரதமர் மோடியை சந்தித்து திமுகவினர் மனு அளித்துள்ளனர். இது தொடர்பாக திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவனுடன் டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம் மேற்கொண்ட உரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சு மனு கொடுத்திருக்கீங்க. அந்த மனுவில் என்ன சொல்லிருக்கீங்க? பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு என்ன பதிலளித்தார்? கடந்த அதிமுக ஆட்சி 2011 அமைந்த காலத்திலிருந்து இன்று வரை ஏறத்தாழ 15,000 கோடி ரூபாய் வெளிநாடுகளிலே அதிமுகவின் முக்கிய பிரமுகர்களால், அமைச்சர்களாக இருப்பவர்களால் அல்லது அவரின் சார்பிலே இயங்குகிற ஏஜென்ட்டுகளாக இருப்பவர்களால் பல வெளிநாடுகளிலே முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது கணக்கில் வராத கருப்பு பணம், லஞ்ச பணம், தமிழக அரசின் அங்கே ஊழல் மலிந்திருக்கும் தமிழக அரசின் மூலம் அமைச்சர்கள் சம்பாதித்த பணம். எனவே இது குறித்து உடனடியாக புலன் விசாரணை செய்து இந்த பணத்தை தமிழகத்துக்கு மீட்டு கொண்டு வரவும், குற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை மனுவை பிரதமரிடம் கொடுத்திருக்கிறோம். உங்களுடைய மனுவை பெற்றுக்கொண்ட பிரதமர் என்ன உத்தரவாதம் அளித்தார் சார்? பிரதமரிடம் சொல்லும் பொழுதே நாங்கள் சொன்னோம், நீங்கள் மக்களுக்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறீர்கள், வெளிநாடுகளில் இருக்கும் கருப்பு பணத்தை மீட்டு இந்தியாவிற்கு கொண்டு வருவோம் என்று. இப்பொழுது நாங்கள் சில ஆதாரங்களின் அடிப்படையில், எங்களுக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சில ஆதாரங்களை வழங்குகிறோம். நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி சொல்லியிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.